உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும், நட்புகளிடமும் பகிர்ந்து, அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக, அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சிந்தனை விருந்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி தருணம். இன்றைய சிந்தனை தலைப்பு, அதுவானால் அதுவே சொல்லும். அதுவானால் அதுவே சொல்லும். தமிழ் இலக்கணத்தில் உயர்திணை அஃறிணை அப்படின்னு படிச்சிருக்கோம். உயிர் இருக்கிறதுல மனிதர்கள் மட்டும் பகுத்தறிவு உள்ளவங்க, அதனால அவங்கள உயர்திணை என்று சொல்றோம். உயிர் இருக்கு, ஆனா பகுத்து அறிய முடியாதவைய அஃறிணைன்னு சொல்றோம். அதாவது விலங்கு, மரம் போன்றவை உயிர் இருக்கு, ஆனா பகுத்து பார்த்து அறியக்கூடிய திறன் அதற்கு இல்லை. அதனால அதை அஃறிணைன்னு சொல்றோம். அதோட கூட கல், மண் போன்ற உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை அப்படின்னு சொல்வது தமிழ் இலக்கண மரபு. உயர்வு அல்லாத திணை அஃறிணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல குழந்தையும் கடவுளையும் உயர்திணையாகவும் அஃறிணையாகவும் கூறுவது மரபு. உதாரணத்துக்கு குழந்தை அழுகிறான், அதை உயர்திணையாகவும் சொல்லுவோம். குழந்தை அழுகிறது அப்படின்னு அஃறிணையாகவும் சொல்லுவோம். அதே மாதிரி கடவுளையும் கடவுள் இருக்கிறார்னு உயர்திணையாகவும் சொல்லுவோம். கடவுள் இருக்கிறது அப்படின்னு அஃறிணையாகவும் சொல்லுவோம். இப்ப அழுகிறது, இருக்கிறது ரெண்டுலையும் வர்றது எதுன்னு கேட்டா அது. நமது சிந்தனை தலைப்பிலையும் அது வருகிறது. அதுவானால் அதுவே சொல்லும். அது எந்த அது அப்படின்னு தான் சிந்திக்க இருக்கிறோம். மொழி வழக்குல பார்த்தீங்கன்னா இன்னுமே சொல்லுவாங்க, பால் வேறுபாடுன்னு பிரிச்சிருப்பாங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு சொல்லிட்டு அதெல்லாம் உயர்திணைன்னு சொல்லுவோம். அஃறிணை ஒன்றன் பால் பலவின் பால்னு சொல்லுவோம். அந்த ஒன்றன் பால்ல அதுன்னு வரும். அந்த விகுதி வரும், அதுங்கிற விகுதி வரும். இப்ப நம்ம ஆன்மீகத்துல அந்த அதுங்கிறது இறைநிலையை குறிக்கிறது. ஆன்மீகத்துல அது என்ற சொல் இறைநிலையை குறிக்கிறது. அது ஒண்ணுதான். அதாவது இறைவழி, சுத்தவெளிங்கிறது அது ஒண்ணுதான். அதுதான் பலவா வந்திருக்கு. நம்முடைய வேதாத்திரிய தத்துவம் கூறுவது ஒன்றே பலவானது. அதாவது இறைநிலையே இறைத்துகளாகி, இறைத்துகள்ல தொடங்கி மனிதன் வரைக்கும் பலவா வந்தது. அந்த ஒண்ணுதான். அதுதான் அது. அதுதான் அது. ஆனா அதுவே சொல்லும். அந்த நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னாக்க அதுவே சொல்லும். எது? இறைநிலையே தான் சொல்லும். அது அதுவானால்ங்கிறது ஆன்றோர் வாக்கு. அதை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொடல்னு சொல்லுவாரு. சந்தேகத்துக்கு இடமில்லாம அகத்திலே அதுவாக உள்ள இறைய உணர்ந்து கண்டவனை தெய்வத்துக்கு சமமாக மதிக்கணும் அப்படிங்கிறது இதோட பொருள். அப்போ ஒவ்வொருவருடைய அகத்திலும் இருப்பது இறைநிலை தான். அது அறிவா இருக்குது. அதை உணர்ந்தவங்க தான் ஞானிகளும் மகான்களும். அப்படி உணர்ந்ததுக்கு அப்புறம் எங்கும் நீக்கமற இறைந்துள்ள இறைநிலைய அவங்க இறைவன் அப்படின்னு ஆண்பால்ல சொல்லாம இறைநிலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இறைநிலை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அதுவாக ஒளிர்கிறது. என்ன சொன்னாலும் அது சொல்வதா சொல்லுவாங்க. நம்ம வள்ளல் பெருமான் கூட நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோன்னு சொல்லி சொல்லுவாரு. அதே போல தாயுமானவருடைய ஒரு பாடலை சுவாமிஜி அடிக்கடி குறிப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது அப்படின்னு கேட்டு அப்படியே தொடர்ந்து வரும். அதுல வரும், தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எதுன்னு சொல்லி பலவாரா கேட்டு கடைசியில
முடிப்பாங்க. கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எது அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாக கருதி அஞ்சலி செய்வோம்னு சொல்லி முடிப்பாரு. அதாவது அந்த பாடல்லையே நிறைந்தது எது, தழைத்தது எது, நின்றது எது அப்படின்னு கேட்டு, அது இரவு பகல் அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத எல்லைய உடையதாக இருக்குது. அதே போல கருதுவதற்கும், அதாவது எப்படி அது இருக்கு அப்படின்னு நினைப்பதற்கும் இசைவா இருக்கிறது. பார்ப்பது எல்லாம் மோன உரு வெளி அப்படின்னு தாயுமானவர் பாடல்ல அந்த பாடல் வரும். அத சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்ப அந்த அது என்று சொல்வது எதுன்னா, சுத்தவெளி, அத மோனம்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம். அதுதான் நாமா வந்திருக்கு. நம்ம சுவாமிஜியும் ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, குரு வணக்க பாடல்ல, "அறிவேதான் தெய்வம் என்ற தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி." அகத்து அதுதான் மெய்ப்பொருள். இப்ப அகத்துக்குள்ள எது இருக்கு? மெய்ப்பொருள் தான் அறிவா இருக்கு அப்படிங்கிறத, அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஞான கவியாத்த ராமலிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அகத்திலே அது தெய்வம் அறிவாக இருக்கு. அதுதான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் முதல் பாடல் அந்த புக்ல வரும். அந்த பாடலுடைய இடையில வர வரி தான் இப்ப சொல்ல இருக்கிறோம். இகத்துணர்வில் புலன் ஐந்தின் பதிவுகளை தாண்டி எல்லையிலா பெருவழியில் இணைந்து நிலை பெற்றேன். திகைப்பு இல்லை நான் அதுவாய் அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவழியே தெய்வம் என்றும், அதாவது திகைப்பு இல்லை, அத புலன் ஐந்தோட பதிவுகளை தாண்டி எல்லையில்லாத பெருவழியில இணைந்து நிற்கும் போது திகைப்பு எதுவுமே ஏற்படலை. நான் வந்து அதுவா இருக்கிறேன், அது நானா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நானாய் பெற்ற தெளிவினிலே இறைவழியே தெய்வம் என்றும் அதனின் மிக சிறப்பாம் ஆற்றல்கள் பேரண்டம் என்றும் உணர்ந்தேன். மேலும் தெய்வத்து அன்பு குரல் கேட்டு மகிழ்கின்றேன். ஸோ அந்த நிலைக்கு போகும்போது, அதாவது டெல்டா ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அதை உணர்ந்தேன், அதோடைய குரலை நான் கேட்டேன்னு சொல்லி சுவாமிஜி அந்த பாடல்ல சொல்லுவாங்க. சுவாமிஜி வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். ஒரு அன்பர், நீங்க எப்பவாவது அருட்பேராற்றலின் அன்பு குரலை கேட்டிருக்கீங்களான்னு கேட்டாராம். அப்ப சுவாமிஜி இப்படி பதில் சொல்றாங்க, பலமுறை கேட்டு இருக்கிறேன், இப்பொழுதும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். இதுதான் எனக்கு பேர் இன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மேலும் சுவாமிஜி சொல்றாங்க. நான் பல ஆண்டுகளாக குண்டலினி யோகம் செய்து வருகிறேன். உயிர் சக்தியை மூலாதாரத்தில் இருந்து எழுப்பி ஆகினை சக்கரத்திற்கு கொண்டு வருவேன். மன அலைச்சூழல் குறைந்து குறைந்து அமைதி நிலையை மனம் மெதுவாக எட்டும். ஆழ்ந்த தியான நிலையில் புலன்களை கடந்து பிரபஞ்சத்தை தாண்டி விரிந்து எல்லையில்லாத சுத்த வெளியில் கலந்து நிற்கும் போதுதான் அறிவு, இறைநிலை, கடவுள் என்பதெல்லாம் ஒன்றுதான் எனும் உண்மையை உணர்ந்தேன். நானே அறிவாகவும் அந்த இறைநிலையாகவும் ஒரே சமயத்தில் இருப்பதை உணர்ந்தேன். மனம் எல்லையற்ற அமைதியிலும் ஆனந்தத்திலும் மிதக்கத் தொடங்கியது. ஒரு புது ஒளி பிறந்தது. அந்நிலையில் என் உள்ளத்துக்குள்ளிருந்து ஒரு குரல் கேட்பதை உணர்ந்தேன். அது அந்த இறையாற்றலின் அன்பு குரலேதான் என்று கண்டு கொண்டேன். அந்த இறையாற்றலில் தன்னிருக்கும் சூழ்ந்தழுத்தும் பேராற்றலே அணுமுதல் அண்ட சராச்சரமாக விரிந்துள்ளதையும் அதன் இன்னொரு தன்மையான அறிவே இயக்க ஒழுங்காக இருப்பதையும் அந்த குரல் எனக்கு உணர்த்தியது. இந்த அனுபவத்தை தொடர்ந்து பிறகு எப்பொழுது இந்த பிரபஞ்சத்தை நினைத்தாலும், பிரபஞ்சத்தின் எந்த பொருளை நினைக்கும் போதும் அருட்பேராற்றலின் அன்பு குரல் இன்னும் ஒலிப்பதை என்னால் கேட்க முடிகிறது அப்படின்னு பதில் சொன்னாங்களா. இதுதான் அது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிறது. ஆழ்ந்து தவம் செய்ய செய்ய பழகிட்டோம் அப்படின்னா, அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா அரிதுயில் அருள் விளக்கம் கிடைக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதைதான் தூங்காமல் தூங்கும் சுகம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதை சுவாமிஜி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்க, சுவாமிஜியே சொல்றத இன்னும் பார்க்கலாம். ஒரு சமயம் வள்ளலாருடைய நூல்கள்ல இருந்து ஒரு பாடலை சுவாமிஜி படிக்க நேர்ந்ததுதான். அதுல வள்ளலார் சொல்றாரா, இப்பொழுது என் துறை வரும் நேரம் என்று. அதாவது மனம் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலைக்கு வந்திருப்பத வள்ளல் பெருமான் உணர்றாங்க. இறைவனுடன் நான் பேசக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி சுவாமிஜிக்கும் நீண்ட காலமாக அதிகாலையில 3:30 இருந்து
5:30 வரைக்கும் தூக்கம் வரதே கிடையாதாம். அந்த நேரத்துல சுவாமிஜி இறைநிலை தவமும், துரியாதீத தவமும் செய்வாங்களாம். அங்கு இருக்க இருக்க நானும் இன்னொன்று நினைக்க வேண்டி இல்லாத நேரம். அதே சமயம் என்னை பற்றியும் இன்னொருவர் நினைக்காத நேரம். அதுதான் காரணம். அந்த மாரி நேரத்துல மனவிரும்பி அலை அப்படியே நின்று, உள்ளே சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு அதாவது அறிதுயில் நிலைன்னு சொல்லுவாங்க. அங்கு வரக்கூடிய காட்சி தான் இறைவன் குரல்ன்னு சொல்லி சுவாமிஜி மேலும் சொல்றாங்க. பிலாசபி ஆஃப் யுனிவர்சல் மேக்னடிசம் இன்னும் அந்த மாதிரி கவிகள் எல்லாம் வந்ததுதான். ஞானமும் வாழ்வுல அதுல பல கவிகள் வந்து அதே நிலையில அந்த காட்சியிலேயே வந்தது. உடனே அப்படியே அந்த காட்சி வந்த உடனே கவியும் வந்துருமா. காட்சியும் வரும், உடனே கவியும் வரும். கவியில வரக்கூடிய எழுத்துக்கள பார்த்தா, எழுத்துக்கள நாம அடுக்கி வச்ச மாதிரி எழுதவே முடியாது. அந்த ஞானமும் வாழ்வும் நூல்ல வந்து இருக்கிற பல பாடல்கள்ல 35 பாடல்கள் ஒரே இரவுல வந்துச்சாம். வள்ளல் பெருமானுடைய அகவற்பாவு கூட ஒரே இரவுல 1596 அடி வள் வள்ளல் பெருமான் எழுதினதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நிலை எல்லாருக்கும் வருது. ஆனா, பழக பழக அந்த நிலை வருகிற போது, மனம் அலை அடிக்குது இல்லையா? அது வேகமா குறையும். அப்புறம் நின்னுரும். நிக்கிற போது தான் அந்த இறை நிலையும், நம்முடைய அறிவு நிலையும், ஆதி நிலையும், அதில் நடக்கக்கூடிய திருவிளையாடல்களும் அப்போது காட்சியாகும். அத ஒரு முறை பார்த்தா போதும், அங்கு ஏற்பட்ட அனுபவத்திற்கு நம்முடைய மூளை செல்களின் அடுக்கும், உடல் செல்களுடைய அடுக்கும் ஒத்து போகுமாம். அதுல ஒரு பதிலும் நமக்கு கிடைச்சிரும். மீண்டும் மீண்டும் நினைக்கும் போதெல்லாம் அதுவே எடுத்து காட்டும் அப்படின்னு சாமி தன்னுடைய அனுபவத்த அருட்பேராற்றில் அன்பு குரலுடைய முன்னுரையில சொல்லியிருப்பாங்க. இன்னும் சுவாமிஜியுடைய உரையில கேட்டதையும் இதுல சொல்லியிருக்கிறோம். இன்னும் விளக்கமா பார்ப்போம். இயற்கைங்கிற பேராற்றல் எங்குமே உள்ளது. நீக்கமற நிறைஞ்சிருக்கு. மறைவா இருந்து அது ஆற்றும் மாபெரும் உண்மையை உணரணும்னு சொல்லி பாப்பா பாட்டுல சுவாமிஜி சொல்லுவாங்க. இறைவெளி, அதாவது இறைநிலை. அதுல இருந்து அதுவே தான் இறைத்துகள் ஆகுது. பின் இறைத்துகள் கூடி விண்ணாகி, விண்கள் கூடி பஞ்சபூதங்களாகி, அதற்கப்புறம் பிரபஞ்சமாகி, அது கோள்களாகி, ஓரறிவு முதல் 6 அறிவு ஜீவ இனங்களாக தன்மாற்றம் அடைந்தது எதுன்னு கேட்டா, சுத்தவெளி இறைநிலை தான். மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் சிந்திக்க தொடங்குறோம். சிந்திக்க சிந்திக்க அந்த சிற்றறிவு நிலையிலிருந்து மறைபொருளை உணரும் அளவுக்கு அறிவு உயர்ந்தே செல்கிறது. அதுக்கு முன்னாடி 5 புலன்கள் மூலமா 5 உணர்வுகள அதாவது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற 5 உணர்வுகள உணரும் ஐயறிவா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மனிதனா வந்ததுக்கு அப்புறம் அந்த 5 அறிவு கூட 6வது அறிவும் மலர்ச்சி ஏற்படுது. இந்த 6 அறிவுக்குள்ளேயும் ஒரு 5 அறிவு இருக்கு. அத வந்து இயல்பு அறிவு. முதல்ல இயல்பு அறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஸ்டிங்க்ட். அதாவது பிறந்த குழந்தை தாயோடைய மார்பகத்துல உடனே பால உறிஞ்சி குடிக்குது. சொல்லி தராமலே அது செய்யுது. அதே மாரி பிறந்த மீன் குஞ்சு உடனே நீந்த தொடங்குது. இதெல்லாம் இன்ஸ்டிங்க்ட் அறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது இயல்பாகவே ஏற்படக்கூடிய அது அறிவு. அத தொடர்ந்து இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள தொட்டா சுடுது. ஒரு பொருள கீழ போட்டுட்டா உடையும். அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு ஜாக்கிரத உணர்வோட நடந்து கொள்றோம் இல்லையா? அதுதான் இன்டெலிஜென்ஸ் அறிவு கூர்மைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் நாலேட்ஜ் அறிவு வருது. அதாவது தன்னுடைய அனுபவம், அதே மாரி பலருடைய அனுபவத்தையும் பெற்று, விரிந்த நிலையில இருக்கிறம்போது, அந்த அறிவு நாலேட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. அத கலெக்டிவ் நாலேட்ஜ்ன்னு சொல்லுவோம். அந்த கலெக்டிவ் நாலேட்ஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ட்யூஷன் அதாவது உள் உணர்வு அறிவும், அதைத் தொடர்ந்து விஸ்டம் என்று சொல்லக்கூடிய மெய்யறிவும் உண்டாகும். இந்த முதல் 3 அறிவுல இருக்கும்போது, அதாவது இன்ஸ்டிங்க்ட், இன்டெலிஜென்ஸ் அந்த கலெக்டிவ் நாலேஜ்ல இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே என்னவா இருப்போம், எதுவா இருப்போம்ன்னு கேட்டீங்கன்னா, அ கற்றறிவு, பற்றறிவுல தான் இருப்போம். அதுக்கப்புறம் தான் அந்த தியானம், தவம், தத்துவ விளக்கம் அதெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அந்த மெய்யறிவு நமக்குள்ள செயல்பட தொடங்கும். அ அதுவரைக்கும் அது அவ்வளவா செயல்படல. அப்போ அது செயல்படணும் அப்படின்னாக்க என்ன செய்யணும்? அத பார்க்கலாம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "நீங்கள் பேசாத போது இறைவன் பேசிக் கொண்டிருக்கிறான்" அப்படின்னு சொல்லுவாங்க. நாம பேசாத போது தான் இறைவனோட குரல கேட்கலாம். ஏன்னா, இறைவனுடைய வாய்ஸ் வந்து ஃபீபிள் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வளவளன்னு நம்ம பேசிட்டே இருந்தோம்னா, உள்ள இருந்து வரக்கூடிய அந்த உண்மையான விளக்கமோ, அல்லது அறிவுரையோ எப்படி நமக்கு கேட்கும்? அதாவது டமார சத்தம். வெளியில டமாரம் அடிக்கிறாங்க. அது சத்தத்துல நம்ம உள்ள பேசிட்டு இருந்தா கேட்கவே கேட்காது.
ஸோ 5 புலன்கள்ல சிக்கி இருக்கிற வரைக்கும் அந்த குரல் கேட்காது. இறைவன் குரல் நமக்குள்ள கேட்காது. அப்ப என்ன பண்ணணும்? 5 உணர்வ கட்டுப்படுத்தி, அதுக்கு தான் பஞ்சேந்திரிய தவம் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. 5 உணர்வ கட்டுப்படுத்தி, அத ஒழுங்குபடுத்தி, அத முறைப்படுத்தி, திட்டமிட்டு ஒரு அளவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க, உள்ள அதுவா இருக்கிற அந்த மெய்யுணர்வு அறிவு நமக்குள்ள ஏற்படும். 5 உணர்வுல சிக்கி உள்ளவரை அது அமையாது. இத ஒரு உதாரணத்தின் மூலம் பார்க்கலாம். ஒரு மாடி வீடு. தண்ணி தொட்டி இருக்கு. 2 குழாய் போட்டிருக்காங்க. மாடியில இருக்கிறவங்களுக்கு ஒரு குழாய், கீழ இருக்கிறவங்களுக்கு ஒரு குழாய்ன்னு. கீழ இருக்கிறவங்க குழாய மூடினா தான் மேல உள்ளவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். கீழே உள்ளவங்க தேவையான அளவு தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறமும் குழாய திறந்து வச்சிருந்தா, மேலே இருக்கிறவங்களுக்கு தண்ணி போகாது. அதே போல இந்த 5 உணர்வுகள கட்டுப்படுத்தினா தான் மெய்யுணர்வு பெற முடியும். ஐயுணர்வு பெற்ற போதிலும் மெய்யறிவு பெறல அப்படின்னாக்க, ஐயுணர்வும் பயனற்றதாகும். அதுதான் வள்ளுவரும் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனன்றே மெய்யுணர்வு பெறாதவர்க்குன்னு ஒரு குறள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப நம்முடைய வாழ்க்கையும் எப்படி ஆயிரும்? பிறப்பு, வாழ்க்கை எல்லாமே பயனற்று போகும். பகுத்து பகுத்து பார்க்கும் இந்த 5 உணர்வுல இருந்து என்ன வரணும்? தொகுத்துணர்வு பெற வேண்டும். அதான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டைன்னு சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நான் யாரு? என்னுடைய மூலம் என்ன? எங்கிருந்து வந்திருக்கிறேன்? எங்க போகப் போறேன்? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க கேட்க நம்ம அகத்திலேயே அதுவா இருக்கிற அது நமக்கு உரைச்சிரும். ஆ கூடவே என்ன செய்ய போறோம்? அகத்தவம் செய்றோம். அகத்தவம் செய்யும் பொழுதும், 5 உணர்வுகள்ல அளவு முறை காக்கும் போதும், ஆ அது நிச்சயமா நமக்குள்ள நிகழும். இப்ப அகத்தவம் பயிலணும் அப்படின்னாக்க யார் வேணும்னா, குரு வேணும். இப்ப சுவாமிஜி சொல்லுவாங்க, "குரு எங்கிருந்தோ வராரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது நம்முடைய வினையின் பயன் தான்" சொல்லுவாங்க. ஒருத்தருடைய வினையின் பயனா தான் நமக்கு குரு கிடைக்கிறாங்க. அதாவது நாம் செஞ்ச கர்மத்தின் மூலமா, வினையின் பயனா நல்லத பெறணும், நல்ல வழி காணணும், முழுமுதற் பொருள அடையணும் அப்படிங்கிற எண்ணம் ஓங்க ஓங்க, மனதின் ஊடே உள்ள அந்த அதாவது அந்த இறை சக்தி தானாகவே நமக்கு வழி காட்டுது. ஆ குரு கொடுத்த தவ பயிற்சிகளும், தத்துவ விளக்கங்களும் அதற்கு உதவி செய்யும். அதான் மெய்ப்பொருளே விண்ணாகி, காந்தமாகி, 5 பூதங்களாகி, உணர்வாய், மெய் உணர்வாய், அனைத்துயிராய் பெருகியே அகம் அறிவாகவும், புறம் உடலாகவும் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல்ல சுவாமிஜி சொல்லுவாங்க. அதுதான் வந்திருக்கு. காந்தமா ஆகி, அதுதான் 5 பூதங்களா, 5 உணர்வாகவும் இருக்கு, மெய் உணர்வாகவும் இருக்கு. அதுவே தான் பலவா பெருகி இருக்கு. உள்ள அகத்துல அது அறிவா இருக்கு, புறத்துல உடலா இருக்கு அப்படின்னு அந்த பாடல்ல சொல்லுவாங்க. அது அந்த உண்மையும் நமக்கு புலப்படும். இதத்தான் அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல எண்ணத்தோடு, முயற்சியோடு நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா, இறைவன், இறைநிலை ஒரு 10 அடி நம்மை நோக்கி எடுத்து வைக்கும். அததான் வள்ளுவரும், "குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் செய்யணும், தொண்டு செய்யணும். இப்படி தொண்டு செய்யும்போது, நான் சமுதாயத்துக்கு நன்மை செய்றேன் அப்படின்னு ஒருத்தர் தொண்டு செய்யறதுக்கு முன்னாடி வந்தா, தெய்வமே என்ன செய்யுமா? தன்னுடைய மடிய திறந்து அந்த இயற்கை ரகசியங்களை எல்லாம் நமக்குள்ள விளக்கிரும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்பதான் அந்த ஈசன் குரல் நமக்குள்ள உள் உணர்வா கேட்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, எடுத்த மனித பிறவியினோட நோக்கத்த அறியணும். 5 புலன்களை அளவு முறையோட அனுபவிக்கணும். நம்முடைய கருமையத்தையும் தூய்மை செய்யணும். அதுக்கு தான் சுவாமிஜி கருமைய தூய்மைன்னு ஒரு சப்ஜெக்ட் நமக்கு குடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும். அதுக்கு மன தூய்மையும், வினை தூய்மையும் நம்ம பெறணும். அதுக்கு மன அலைச்சல் விரைவ குறைக்கணும், தற்சோதனை செய்யணும். இப்படி இருந்தோம்னா, நிலையாக இருக்கிற சுத்தவெளி அப்படிங்கிற அறிவ நாம நெருங்க நெருங்க எல்லா உண்மையும் நம்ம மனதுக்குள்ளேயே அகக்காட்சியாக விளங்கும். ஸோ அந்த காட்சி ஆ இந்த உண்மைய தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அத தான் அதுவே சொல்லும்னு சொல்லி நமக்கு சொல்லி வச்சாங்க. முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சாங்க. இது நமக்கும் சாத்தியமாகும் அப்படிங்கிற உண்மைய மகரிஷி அவர்கள் "மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மன அலைச்சூழல் குறைய குறைய அகக்காட்சியில அகத்துணர்வா அனைத்தையும் காணும்போது விளங்கிவிடும். அதுவானால் அதுவே சொல்லும் அப்படிங்கிறது நமக்குள்ள விளங்கிரும். அந்த குரல அருட்பேராற்றலின் அன்பு குரல நம்மாலும் கேட்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு சுவாமிஜி உற்ற துணையா, உறுதுணையா இருந்து வழிகாட்டி நம்ம வழி நடத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த உண்மையை உணர்ந்து
நாம் அந்த அருட்பேராற்றலோட எப்போவும் இணைவதற்கு நேரம் ஒதுக்கி கொண்டு தவமும் தற்சோதனையும் செய்து தத்துவ விளக்கங்களில் ஆழ்ந்து செல்லும்போது நிச்சயமாக அதை கேட்பதை நம்மால் உணர முடியும் என்று கூறி இன்றைய சிந்தனையை இதோடு நம்ம நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன். வையமெல்லாம் வாழட்டும். வாழ்க்கை வளம் காத்திந்தாய் வளரிட்டு மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு சிந்தனை இவரை விருந்தும் அன்னைக்கு. அதுவானால் அதுவே சொல்லும். ஓப்பனிங்ல உயர்திணை அகிரணைக்கு உதாரணம். அதனுடைய ஏன் மனிதனை உயர்திணைன்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அவன்கிட்ட பகுத்தறிவு இருக்கு அப்படிங்கிறது. அதுபோல மரம் செடி உயர் அல்லாத திணை தான் அகிரிணை அப்படிங்கிறது. குழந்தை உதாரணத்துக்கு குழந்தை அழுகிறது, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொன்னது. அதுபோல ஆன்மீகத்துல அது என்பது இறைநிலை தான் அப்படிங்கிறத மகான் நமக்கு உணர்வுபூர்வமா சொன்னது. அது ஒன்றுதான் அப்படின்ட்டு ஆண்டோர் வாக்கு. அதே மாதிரி மற்ற மகான்களான திருவள்ளுவர், வள்ளல் பெருமான், தாயுமானவர், நம்ம குருவுடைய விளக்கங்கள் நிறைய சொன்னீங்க. இப்ப மெயினா அருட்பேராற்றல் அன்பு குரல், அது அவர் கேட்ட குரல். அது மட்டும் இல்லாம இன்டெலிஜென்ஸ், கலெக்டிவ் நாலேஜ், விஸ்டம், இதுக்கு நீங்க கொடுத்த விளக்கங்கள் ரொம்ப மிக அருமையா இருந்தது. அந்த வகையில நமக்கு இன்னும் ஐம்புலன்களை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். எப்படி உதாரணம் சொன்னீங்க இல்லையா, 2 வீடு மாடியும் கீழே இருக்குன்னு சொன்னா கீழே உள்ளவங்க டேப்பை மூடினா தான் மாடியில தண்ணி வரும் அப்படிங்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம இதை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால் அப்ப எல்லாமே அகக்காட்சியாக தெரியக்கூடிய உணர்வு நமக்கு வரணும்னு சொன்னா மகானுடைய பயிற்சிகள் செய்யணும், அகத்தவம் செய்யணும், கருமையத்தை தூய்மையா வச்சுக்கணும்னு சொல்லி முடிச்சிங்க. மிக சிறப்புமா. வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமக்கு ஆற்றல் மிக்க ஒரு துரியத வர்த்தனை வழிநடத்தியும் அதுவானால் அதுவே சொல்லும் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான சிந்தனை உரை வழங்கிய நமது அன்பிற்கினிய பேராசிரியர் அருள்நிதி கனா காளியப்பன் அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்து மகிழ்வோம். தவநிலை துரியம். நமது பேராசிரியர் அருள்நிதி கனா காளியப்பன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புலத்தில் இருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மாலை இதே ஐடி இதே பாஸ்கோடில் 6:30 மணி அளவில் இணைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.